சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம் நிலவும் சூழலில் கத்திப்பாரா மேம்பாலத்திலிருந்து நேரலையில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, தற்போது அங்கிருக்கும் நிலை என்ன? சென்னையில் வழக்கத்திற்கு மாறாக காலையில் கடுமையான ஒரு பனிமூட்டமானது காணப்படுகிறது. சென்னையின் பல்வேறு இடங்களில் இதுபோன்றுதான் காட்சியளிக்கிறது. தற்பொழுது நாம் கத்திப்பாரா மேம்பாலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு வாகனங்கள், எதிரே வரக்கூடிய வாகனங்கள் அல்லது தனக்கு முன்னே செல்லக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவிற்கு ஒரு கடுமையான பனிமூட்டமானது காணப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நமக்கு தெளிவாக தெரிகிறது. கத்திப்பாராவை சுற்றி இருக்கக்கூடிய எந்த பகுதிகளையுமே நம்மால் பார்க்க முடியவில்லை. அந்த அளவிற்கு கடுமையான ஒரு பனிமூட்டம். வளிமண்டலத்தில் மேல் அடுக்கிற்கும் கீழடுக்கிற்கும் இடையில் இருக்கக்கூடிய வெப்பநிலை வேறுபாடு காரணமாகத்தான் இதுபோன்ற ஒரு கடுமையான பனி இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது இன்று நாளை மறுநாள் என தொடர்ந்து படிப்படியாகத்தான் குறையும். இதுபோன்ற பனிமூட்டம் காலையில் அதிகப்படியான ஒரு பனி பெய்வது இருக்கும் என்றுதான் வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறார்கள். இந்த பனிமூட்டத்தின் காரணமாக சென்னையின் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து ஒரு கடுமையான ஒரு இன்னலை சந்தித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மின்சார ரயில்கள் தொடர்ந்து தாமதமாக இயக்கப்படுகிறது. எதிரே இருக்கக்கூடிய பகுதிகளை மிக தெளிவாக பார்க்க முடியாததன் காரணமாக மிக மெதுவாகவும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகும் மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் விமான சேவை கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட விமான சேவையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. தரை இறங்குவதாக இருந்தாலும் சரி, புறப்பட விமானமாக இருந்தாலும் சரி ஒரு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. சாலையில் செல்லக்கூடிய வாகனங்களும் மிகவும் மெதுவாக முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டு ஒரு செல்லக்கூடிய ஒரு நிலைதான் நீடிக்கிறது. சிவரஞ்சனி, நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி சடையாண்டி.